உலகாளும் காவலன், ஊழ்வினைகள் அழிப்பவன், ஏழைக்கு அருள் புரியும் ஏகாந்த மூர்த்தி, ஆனை முகன், ஆறுமுகனின் தம்பி, அடர்ந்த மலைக்காடுகளையே வீடாக கொண்டு வாழும் சுவாமி ஐயப்பனின் பக்தர்களுக்கு எழும் பல கேள்விகளுக்கு பதில் கொண்டு வருகிறது இந்த பதிவு. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் எப்படி 41 நாட்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும், சபரிமலைக்கு எப்படி விரதம் இருந்து வர வேண்டும் என்பதை சுவாமி ஐயப்பனே வகுத்து கொடுத்துள்ளார். முத்திரை மாலை அணிந்தது முதல் 41 நாட்கள் முகச்சவரம் செய்யாமல், இல்லறம் கடைபிடிக்காமல், உறவுகளை விட்டு விலகியிருந்து குளிர்ந்த நீரால் நீராடி, கால்களில் காலணிகள் அணியாமல் கருப்பு அல்லது நீல நிற ஆடை அணிந்து காடுகளில் பயணம் செய்து கல்லும் முள்ளுமான பாதைகளில் நடந்து தன்னை காண வரவேண்டும் என்று சுவாமி ஐயப்பனே விதிகளை வகுத்துள்ளார். அவர் கூறியபடியே விதிகளை கடைபிடித்து பக்தர்கள் ஐயனை காணச் செல்ல வேண்டும். மண்டல விரதம் என்றால் என்ன? இந்து சமயத்தில் 41 நாட்கள் கொண்ட சுழற்சி முறையை ஒரு மண்டலம் என்று அழைக்கிறார்கள். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் 41 நாட்கள் கடைபிடிக்கும் விரத முறைக்கு மண்டல விரதம் என்று பெயர். ஒரு மண்டல காலம் தொடர்ந்து செய்யும் ஒரு செயலையோ மருத்துவத்தையோ நம் உடலும் மனமும் இயல்பாக பழக்கப்படுத்திக் கொள்கிறது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஒரு மண்டல காலம் பிரம்மச்சாரிய முறைப்படி இருக்கும் விரதத்தால் உடலில் இருக்கும் தேவையற்ற கழிவுகள் அகற்றப்படுகிறது. உடல் மறுசுழற்சி பெறுகிறது. நமது மரபணுக்கள் தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகின்றன. நம் மரபணுக்களோடு தொடர்புடைய முன்வினைகள் அனைத்தையும் இந்த ஒரு மண்டல விரதம் களைந்தெடுக்கிறது. உடலின் உயிரணுக்கள் பலம் பெறுகிறது. இந்த ஒரு மண்டல காலமும் நாம் கடைபிடிக்கும் அமைதி, இனிய சொற்கள், பேராசையற்ற தன்மை, பயம் இன்மை, பொறாமை கொள்ளாமல் இருத்தல் ஆகிய தன்மைகளால் நிச்சயம் நம்மை சுற்றியிருக்கும் ஆறா மிகவும் சக்தி பெறுகிறது. இரத்த ஓட்டமும் சீராகிறது. சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்வதால் நம்மில் இருக்கும் மிருக குணங்கள் அழிந்து சாத்வீக குணம் அதிகரிக்கிறது. அதனால் சுவாமி ஐயப்பன் இந்த பிரம்மச்சாரிய விரதத்தை ஒரு மண்டல காலம் என்று தன் பக்தர்களுக்கு நிர்ணயித்துள்ளார். சபரிமலை செல்லும் பக்தர்கள் எப்போது மாலை அணியலாம்? சபரிமலை செல்ல விரும்பும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் தேதியன்று மாலை அணிந்து கொள்ளலாம். கார்த்திகை மாதம் முதல் தேதி தவறினால் ஏதாவது ஒரு புதன்கிழமையிலோ சனிக்கிழமையிலோ அல்லது உத்தரம் நட்சத்திரம் வரும் நாளிலோ மாலை அணிந்து கொள்ளலாம். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிவதால் என்ன சிறப்பு? புதன்கிழமையை ஆளும் கிரகம் புதன். புதனுக்கு அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு. விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தில் ஐயப்பன் பிறந்ததால் விஷ்ணுவே ஐயப்பனின் தாயாக இருக்கிறார். அதனால் புதன்கிழமைகளில் சபரிமலைக்கு மாலை அணிவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பந்தளத்தின் மன்னர் ராஜசேகரனுக்கு சனிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் நடக்கும் நாளில் சுவாமி ஐயப்பன் பம்பை நதிக்கரையில் கிடைத்ததால் அந்த நாளில் மாலை அணிவது மிகவும் சிறப்பானது. அந்த நாளில் உத்திரம் நட்சத்திரமும் இருந்தால் இன்னும் சிறப்பு பெறுகிறது. ஜோதிட ரீதியில் சனியின் அதி தேவதையாக சாஸ்தா இருப்பதால் சனி திசை நடப்பவர்கள், 7.5 சனியின் பிடியில் இருப்பவர்கள், அஷ்டமத்து சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்வது மிகுந்த பலன் கொடுத்து சனி பகவான் தரும் கர்மவினை இன்னல்களை நீக்குவார் என்பது நம்பிக்கை. ஐயப்ப பக்தர்கள் அணியும் முத்திரை மாலையின் சிறப்புகள். ஐயப்ப பக்தர்கள் அணியும் மாலைக்கு முத்திரை மாலை என்று பெயர். ஐயப்பனின் திருவுருவம் பதித்த காசு ஒன்றினை மாலையில் சேர்த்து அணிவதால் இப்படி ஒரு பெயரை பெற்றது. இந்த முத்திரை காசு துளசி செடியின் வேரிலிருந்து உருவாக்கப்பட்ட மணிகளினால் கோர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும். துளசி மாலை ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரியது. ஸ்ரீமன் நாராயணர் சாந்த குணம் கொண்டவர். எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத தன்மையுடையவர். எனவே அவர் மனமும் உடலும் குளிர்ந்த தன்மை வாய்ந்தது. விரதம் இருக்கும் காலங்களில் நம் மனமும் உடலும் சாந்தமாகவும் தன்னிலை தவறாமலும் இருக்க துளசி மாலை சக்தி கொடுக்கிறது. விஞ்ஞான ரீதியாக துளசி மாலை அணிவதால் உடல் ஆரோக்கியம் அடைகிறது. நோய் நொடிகள் தாக்காது. இருதய நோய்களும்
சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களும் நீங்குகிறது. மலையேறும் பயணத்தின் போது மேற்குறிப்பிட்ட நோய்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த துளசி மணி மாலை அணிவதோடு துளசி தீர்த்தமும் பருகுவது மிகவும் நன்மை பயக்கும். ஐயப்பனுக்கு உகந்த மாலை துளசி மாலை மட்டுமே இன்றி வேறு மாலைகள் எதுவும் உகந்தது அல்ல. அந்த துளசி மாலையுடன் கன்னிசாமிகள் உட்பட அனைவரும் துணை மாலை அணிவது அவசியம். சபரிமலைக்கு மாலை அணிவது எப்படி? முத்திரை மாலையை நாமே அணிந்து கொள்ளக்கூடாது. ஆலயத்தின் அர்ச்சகர்களிடம் கொடுத்து இறைவன் முன்னர் வைக்கப்பட்டு முறையான பூஜைகள் செய்விக்கப்பட்ட பின்னரே மாலை அணிந்து கொள்ள வேண்டும். தக்க குருநாதர் கிடைக்காதவர்கள் இறைவனையே மானசீக குருவாகவும் அவருடைய பிரதிநிதியாக ஆலய அர்ச்சகரையும் கருதி அவர் கையாலேயே இறைவனின் திருச்சன்னதியில் அவர் முன்னர் அணிந்து கொள்ளலாம். வீட்டின் பூஜை அறையில் மாலை அணிந்து கொள்வது சரியா? பிரபஞ்ச ஆற்றல்கள் உறைந்திருக்கும் இடம் ஆலயங்கள். அங்கே இறைவனின் அருள் ஆற்றல் அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே ஆலயத்தில் மாலை அணிவதே சிறந்தது. பெரும்பாலும் மாலை அணிவிக்க குரு ஒருவர் அவசியம். அந்த குரு என்பவர் பல முறை ஐயப்பனின் ஆலயம் சென்று வந்தவராக இருக்க வேண்டும். குறைந்தது 10 ஆண்டுகள் தொடர்ந்து மலை சென்று வந்தவரை பழமலை சாமி என்று அழைப்பார்கள். 18 முறை சபரிமலை சென்று வந்தவர்கள் சர்க்குரு என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்களது வழிகாட்டுதலின்படி சபரிமலைக்கு சென்று வருவது மிக சிறந்தது. ஆலயங்களில் மாலை அணிந்து செல்வதே சிறப்பு வாய்ந்தது. தாயின் கரங்களால் மாலை அணிந்து கொள்ளலாமா? சுவாமி ஐயப்பன் தாயை மிகவும் நேசித்தவர். தாயின் நலனுக்காகவே காட்டிற்கு சென்றார். அதனால் தாயை நேசிப்பவர்களையே ஐயப்பனும் நேசிக்கிறார். அதனால் தாயையே குருவாக ஏற்று மாலை அணிந்து கொள்ளலாம். சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்கள் அணியும் ஆடைகளின் சிறப்புகள். சபரிமலை செல்லும் ஐயப்ப சுவாமிகளின் உடைகள் கருப்பு மற்றும் நீல வண்ணத்தில் இருக்கலாம். சில பக்தர்கள் பச்சை நிற வேஷ்டி கட்டுவதும் உண்டு. கருப்பு வண்ண உடை அணிவதால் சனீஸ்வரரையும், நீல வண்ண உடை அணிவதால் தர்மசாஸ்தாவையும், பொன் வண்ணமான மஞ்சள் நிறத்தில் அணிவதால் ஸ்ரீ பரமேஸ்வரரையும், பச்சை வண்ணம் ஸ்ரீமன் நாராயணரையும் திருப்திப்படுத்துகிறது. ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது தர்ம சாஸ்தாவான ஐயப்பன், என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள்? அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டார். அதற்கு சனீஸ்வரர், எனக்கு ஏழை பணக்காரர், கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடே கிடையாது. 7.5 சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன். அதுதான் என்னுடைய தர்மம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல், காத்தல், அழித்தல் என அவரவர் தொழிலை செய்கிறார்களோ அதேபோல் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன். தொழில் தடைப்பட்டால் எப்படி சிருஷ்டி நடக்காதோ அதுபோலவே இந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்டார். அதற்கு தர்மசாஸ்தாவோ, சரி, நீங்கள் தரும் தண்டனைகளை என்னிடம் சொல்லுங்கள். அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நானே வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன். அதற்கு சனீஸ்வர பகவான், ஒருவருடைய 7.5 சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன். மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவரை கட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன். என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள். கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல், தலைக்கு எண்ணெய் இல்லாமல், காலுக்கு காலணி இல்லாமல் தன்னையே நொந்து கொண்டு அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன். சதா சர்வ காலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்களை தண்ணீருக்கே அலைய வைப்பேன். இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க
கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வர பகவான். அதற்கு புன்முறுவலுடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் குறிப்பிட்ட அத்தனையையும் விரத முறைகளாக என்னுடைய பக்தர்களுக்கு விதிக்கின்றேன். உங்களுக்கு பிடித்த நிறமான அந்த கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுத்தி வரச் செய்கிறேன் என்று சத்தியம் செய்து அவர்கள் மீது உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஐயப்பன். அதற்கு சனி பகவான் சம்மதிக்க அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே கொடுத்து வருகிறார். 7.5 சனி பிடியையும் தளர்த்துகிறார். மாலை அணிந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள். மாலையிட்ட காலங்களில் கடுமையான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லறத்தை தவிர்த்து இந்திரியங்களை அடக்கி ஆணவம் விலக்கி ஒருவர் மீதும் பொறாமை கொள்ளாமல் பேராசைகள் கொள்ளாமல் இருக்க வேண்டும். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் தவ வாழ்க்கை மேற்கொண்ட முற்றும் துறந்த முனிவரை போல விரதம் அனுசரிக்க வேண்டும். வீட்டிலிருக்கும் ஐயப்பனின் படத்திற்கு விளக்கேற்றி 108 சரணங்கள் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். அருகிலிருக்கும் ஐயப்பன் கோயில் அல்லது ஏதேனும் ஒரு கோயிலுக்கு செல்ல வேண்டும். எண்ணெய் குளியலை தவிர்க்க வேண்டும். மாலையிலும் குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும். முகச்சவரம் செய்து கொள்வதோ முடிவெட்டி அலங்காரங்கள் கொள்வதோ கூடாது. வெற்றிலை பாக்கு போடக்கூடாது. புகைப்பிடிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. கட்டில் மெத்தைகளில் உறங்குவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் இல்லாமல் பகல் நேரத்தில் தூங்குவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். இரவில் சிறு துண்டை விரித்தே தூங்க வேண்டும். துக்க நிகழ்ச்சிகளில் ஐயப்ப பக்தர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் கலந்து கொள்ளக்கூடாது. பெண்களின் பூப்புனித நீராட்ட விழாவுக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ போகக்கூடாது. ஐயப்பனுக்கு மாலை அணிந்தவர் அனைவருமே ஐயப்பனின் மறுபிம்பங்கள். அதனால்தான் சபரிமலைக்கு மாலை அணிந்தவர் அனைவரும் தங்களை சுவாமி சரணம் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களை மற்றவர்களும் சுவாமி ஐயப்பனின் மறுபிம்பமாகவே பார்க்க வேண்டும். பெண்களுக்கு மரியாதை கொடுத்து விலகி நிற்க வேண்டும். இல்லத்தில் மாலை அணிந்தவர்களை பெண்கள் சுவாமி என்றே அழைக்க வேண்டும். மாலை அணிந்தவரும் இல்லத்தில் இருக்கும் அனைவரையும் சுவாமி என்றே அழைக்க வேண்டும். வேடிக்கை விளையாட்டுகள் கொண்ட திரைப்படம், நாடகம், தொலைக்காட்சி நிகழ்ச்சி அனைத்தையும் தவிர்த்து மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் மலைக்கு செல்லும் முன் ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய கடுமையான விரத நெறிமுறைகளாகும். தவறான எண்ணங்கள், கோபங்கள், தீய வார்த்தைகள் தோன்றும் போதெல்லாம் ஐயப்பனின் முத்திரை மாலை நெஞ்சில் கிடைப்பதை நினைத்தால் போதும். அனைத்து தீய எண்ணங்களும் விலகி ஓடும். தீய சக்திகள் விலகும். மேற்சொன்ன அனைத்து விரத முறைகளும் முதல் முறையாக செல்லும் கன்னிசாமி நிச்சயம் பொருந்தும். தர்மசாஸ்தாவின் முக்கிய கோட்பாடான தத்துவமசி என்பதன் பொருள் என்ன? மாலை அணிந்து செல்லும் ஐயப்ப பக்தர்கள் 18 படிகள் ஏறியதும் முதலில் காண்பது தத்துவமசி என்று எழுதப்பட்ட வார்த்தைதான். தத்துவமசி என்பது அத்வைத வேதாந்தத்தின் மைய கருத்தாகும். அத்வைதம் என்றால் இரண்டற்றது என்று பொருள். இந்த கோட்பாட்டின்படி ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இரண்டும் ஒன்றே என்பதையே இந்த வார்த்தை உணர்த்துகிறது. இதன் மூலம் தன்னை நாடி வரும் பக்தன் தான் தேடி வந்த தெய்வமே தன்னுள்ளும் இருப்பதை உணர வேண்டும் என்ற ஆழமான தத்துவத்தை ஐயப்பன் உணர்த்துகிறார். மாலை அணிந்தவர்கள் தினம்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? மாலை அணிந்தவர்கள் தினம்தோறும் ஒரு முறையாவது ஐயப்பனின் 108 சரணங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும். தினம்தோறும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொன்னு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் ஓம் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா என்னும் பாடலை கட்டாயம் படித்துவிட்டு உறங்கச் செல்ல வேண்டும். இப்படி முறையாக விரதம் இருந்து
விரத கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பவர்களுக்கு நிச்சயம் வாழ்வில் ஐயப்பனின் அருள் கிடைத்து அனைத்து தீமைகளும் விலகும் என்பதில் ஐயம் இல்லை. நேயர்களே, சுவாமி ஐயப்பனை பற்றியும் சபரிமலை பயணங்களை பற்றியும் உங்கள் மனதிலும் பல கேள்விகள் இருக்கலாம். உங்கள் கேள்விகளை எங்களுக்கு 8939393661 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரியப்படுத்தலாம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியை பாருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள்.